தேவனால் அழைக்கப்பட்ட விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமும் அவனுடைய மனைவியாகிய சாராளும் அவர்களுடைய கடைசி நாட்களில் பிரிந்து வாழ்ந்தார்களா என்கிற ஒரு கேள்வியோடு இந்த பைபிள் ஸ்டடியை ஆரம்பிக்கலாம். ஒருவேளை இந்த கேள்வி உங்களுக்கு அபத்தமாய் தோன்றலாம். ஏன்னா இதுக்கு முன்பதாக இந்த காரியத்தை நீங்களும் நானும் கேள்விப்படாமல் இருக்கலாம். ஆனால் இந்த காரியத்தின் உண்மை தன்மை என்ன, இது உண்மைதானா, ஒருவேளை உண்மையாக இருந்தால் அதற்கான காரணங்கள் என்ன என்று சொல்லி தான் இந்த பைபிள் ஸ்டடியில் வேத ஆதாரத்தின் வசனத்தின் ஆதாரத்தோடு நம்ம ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஸோ கர்த்தர் தொடர்ந்து பேசுவாராக. முதலாவது, இந்த கேள்வி நமக்கு எழும்புவதற்கு காரணம் என்னவென்றால், ஆதாரமாய் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 23வது அதிகாரம் அதோடைய 1வது வசனம். சாராள் 127 வருஷம் உயிரோடு இருந்தால், இவ்வளவே சாராளுடைய வயது. 2வது வசனம், கானான் தேசத்தில் உள்ள எபிரோன் என்னும் கீரியாத் அர்பாவிலே சாராள் மரித்தாள். அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான். 2வது வசனம் சொல்லுகிறது, சாராள் எப்ரோன் என்கிற ஒரு இடத்தில் மரித்தால் ஆபிரகாம் வந்து சாராளுக்காக அழுது புலம்பினான். அப்ப வந்து அப்படின்னா அப்ப சாராள் மரிக்கும் பொழுது ஆபிரகாம் எங்க இருந்தார்? முதலாவது கேள்வி. 2வது, வந்துன்னா எங்கிருந்து வந்தார்? இது மாத்திரமல்ல, இன்னும் அநேக கேள்விகள் இருக்கிறது. ஒவ்வொன்றாய் நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக 100 வயது இருக்கும் பொழுது ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஈசாக்கு பிறந்தார் என்று சொல்லி வேதம் மிக தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. இப்போ நம்ம பிள்ளைகள் எல்லாரும் ஒரு திருமண வயது எட்டிட்டாங்க அப்படின்னா அவனுக்கு எந்த மாதிரி பொண்ணு கிடைக்கணும், அவனுக்கு எந்த சபையிலிருந்து பொண்ணு எடுக்க வேண்டும், அந்த பெண்ணு என்ன படித்திருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் பெற்றோர்களாகிய நீங்களும் நானும் தான் என்ன பண்ணுவோம்னா அலைந்து திரிந்து நல்ல ஒரு பொண்ணு வேணுமேன்னு சொல்லி பொண்ணை தேடி திருமணம் செய்து வைப்போம். ஆனால் இத்தனை ஆண்டுகள் கழித்து என்ன சொல்லணும்னா வரமாய் பிறந்த இந்த ஈசாக்குக்கு ஒரு பெண் பார்க்கும்படி ஆபிரகாம் 100 வயதுல போகாம ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா தன்னுடைய வேலைக்காரனாகிய எலியேசரை அனுப்பினது ஏன்? ஒருவேளை நம்ம சொல்லலாம், அவருக்கு 100 வயசு ஆயிடுச்சுங்க, ரொம்ப வயசாயிருச்சு, அவரால் நடக்க முடியாது, அலைஞ்சு பெண்ணெல்லாம் தேடி பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, அதனால கூட இந்த காரியத்தை வேலைக்காரனாகிய எலியேசர்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த காலத்தில் 100 வயது என்பது பெரிய ஒரு காரியம் அல்ல. இன்னும் வசனத்தில் நம்ம தெளிவாக வாசிக்கிறோம், ஆபிரகாம் 175 ஆண்டுகள் வரைக்கும் உயிரோடு இருந்தார். அப்போ 100 வயதில் நிச்சயமாக ஆபிரகாம் நினச்சிருந்தா அவரே என்ன பண்ணியிருக்கலாம்னா லாபானுடைய வீட்டுக்கு போய் ரெபேக்காவை பார்த்து அழைத்து கொண்டு அவரே வந்திருக்கலாம். ஆனால் இவர் அவருடைய சொந்த பிள்ளையாகிய ஈசாக்குக்கு பெண் பார்க்காமல் வேலைக்காரனை ஏன் அனுப்பினார் என்கிற ஒரு முக்கியமான கேள்வி வருகிறது. அடுத்த ஒரு கேள்வி, சாராளும் ஆபிரகாமும் கடைசியாய் பேசப்பட்ட அவர்களுக்குள்ள நடந்த சம்பாஷணை, கான்வர்சேஷன் எது தெரியுமா? வாசிக்கலாம். 21வது அதிகாரம் 10வது வசனம். ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பது இல்லை என்றாள். சாராள் ஆபிரகாமை அழைத்து இந்த அடிமை பெண்ணாகிய ஹாகாரையும் அவளுடைய மகனாகிய இஸ்மவேலையும் வீட்டை விட்டு நீ துரத்த வேண்டும் என்று சொல்லுகிறது தான் இந்த வசனம். ஸோ கடைசியா சாராள் மரிப்பதற்கு முன்பதாக வேதத்தில் எழுதப்பட்ட ஆபிரகாமும் சாராளும் பேசின கடைசி கான்வர்சேஷன், கடைசி சம்பாஷணை இதுதான். இவர்கள் இதற்கு பிறகு பேசினார்களா பேசவில்லையா தெரியாது. ஆனால் வேதத்தில் எழுதப்பட்டபடி இவர்கள் பேசின கடைசி சம்பாஷணை இதுதான். இப்போ நம்ம முதல்ல கேட்ட கேள்விக்கு வரலாம். ஆபிரகாம் வந்து சாராளுக்காக அழுது புலம்பினான் என்று சொல்லி பார்த்தோமே, எங்கிருந்து வந்தார், எப்படி வந்தார் என்று சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 34வது வசனம். ஆபிரகாம் பெலிஸ்தீருடைய தேசத்தில் அநேக நாள் தங்கி இருந்தான். பெலிஸ்தியர்களுடைய தேசம் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ அந்த தேசத்துக்கு ஒரு பெயர் இருக்கணும் இல்லையா? 31வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா அந்த இடத்திற்கு என்ன பெயர் வைக்கப்பட்டது என்றால் பியர்ஷெபா. பியர்ஷெபா என்கிற இடத்துல 21வது அதிகாரத்துடைய இறுதியில் ஆபிரகாம் அநேக நாட்கள் அங்கே தங்கி இருந்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இதற்கப்புறம் 22வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார்.
எப்படி சோதித்தார்? தன்னுடைய சொந்த குமாரனாகிய ஈசாக்கை பலி செலுத்தும்படியாய் ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் சொல்லுகிறார். இப்போ இந்த 22வது அதிகாரத்தில் இவர் என்ன பண்றாருன்னா, பியர்ஷெபாவிலிருந்து ஈசாக்கையும் 2 வேலைக்காரர்களையும் கூட்டிக் கொண்டு அவர் இந்த ஆண்டவர் காட்டின மலைக்கு போகிறார். எதற்கு போகிறார்? பலி செலுத்தும்படி போகிறார். எங்கிருந்து கிளம்பினார்? பியர்ஷெபாலிருந்து கிளம்பினார். சரிங்களா? ஓகே. இப்போ பலி செலுத்தவில்லை. ஆண்டவர் அதற்கு பிறகு என்னென்ன காரியங்கள் செய்தார் என்று சொல்லி நமக்கு தெரியும். இப்போ இதற்கு பிறகு இந்த ஆபிரகாமும் ஈசாக்கும் இந்த காரியங்கள் முடிந்த பிறகு மீண்டும் 2 பேரும் அவங்களுடைய வீட்டுக்கு வராங்க. அப்ப வீடு எங்க இருந்துச்சு? பியர்ஷெபாவில் இருந்தது. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ஆபிரகாம் தன் வேலைக்காரரிடத்திற்கு திரும்ப வந்தான். அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஏகமாய் பியர்சேபாக்கு போனார்கள். ஆபிரகாம் பியர்சேபாவிலே குடி இருந்தான். இந்த 19வது வசனத்தில் பார்க்கிறோம். இந்த ஈசாக்கை பலி செலுத்த போன அந்த சம்பவத்திற்கு பிறகு ஆபிரகாம் பியர்ஷெபாவுக்கு வந்து பியர்ஷெபாவில் குடி இருந்தான் என்று சொல்லி நமக்கு வசனம் சொல்லுகிறது. இப்போ அடுத்த அதிகாரத்தின் முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 23வது அதிகாரம் அதோடைய 1வது வசனம். சாராள் 127 வருஷம் உயிரோடு இருந்தால் இவ்வளவே சாராளுடைய வயது. 2வது வசனத்தை வாசிக்கலாம். கானான் தேசத்தில் உள்ள எபிரோன் என்னும் கீரியாத் அர்பாவிலே சாராள் மரித்தாள். அப்போ எபிரோன் என்கிற ஒரு இடத்துல சாராள் மரித்தாள். ஆனால் முந்தின அதிகாரம் 22வது அதிகாரத்தில் ஆபிரகாம் எங்கே தங்கி இருந்தார் என்று சொல்லி பார்த்தோம். பியர்ஷெபாவில் தங்கி இருந்தார். அடுத்த அதிகாரம் 23ல் நம்ம சாராள் எபிரோனில் மரித்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்பொழுது வசனம் சொல்லுகிறது ஆபிரகாம் எங்கிருந்து வந்து பியர்ஷெபாவில் இருந்து எபிரோனுக்கு வந்து சாராளுக்காக அழுது புலம்பினான். அப்போ கடைசி நாட்களில் சாராள் மரிக்கிற தருவாயில் இப்படிப்பட்ட ஒரு வயது சென்ற நாட்களில் தன்னுடைய கணவனை விட்டு இவ்வளவு தூரம் பிரிந்து போய் வாழ்வதற்கான காரணம் தான் என்ன? ஏன்னா வசனம் சொல்லுகிறது சாராள் எபிரோனில் மரித்தாள், பியர்ஷெபாவில் ஆபிரகாம் இருந்தான். அப்போ இந்த வசனத்தை கொண்டு பார்த்தோம்னா 2 பேரும் வேற வேற இடத்தில் தான் இருக்கிறார்கள். சாராள் மரிக்கும் பொழுது ஆபிரகாம் சாராளின் இடத்தில் இல்லை. ஒருவேளை ஒரு சிலர் சொல்லலாம், அந்த காலத்தில் கூடாரங்கள் எல்லாம் தனித்தனி கூடாரம் இருந்துச்சு. சாராளுக்கு ஒரு கூடாரம், ஆபிரகாமுக்கு ஒரு கூடாரம் இருந்தது. இப்போ ஆபிரகாம் தன் கூடாரத்திலிருந்து வந்து சாராளுடைய கூடாரத்திற்குள்ள வந்து சாராளுக்காக அழுது புலம்பினான். ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். இந்த அதிகாரத்தில் இன்னும் ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாம். 3வது வசனம். பின்பு ஆபிரகாம் பிரேதம் இருந்த இடத்தில் இருந்து எழுந்து போய் ஏத்தின் புத்திரரோடே பேசி, நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். அப்போ ஆபிரகாம் எழும்பி அந்த தேசம் இல்லைன்னா அந்த ஊருக்காரங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க பேரு ஏத்தின் புத்திரர், அவங்களோட போய் ஒரு காரியத்தை சொல்றான். நான் எப்படி இருக்கிறேன்? அந்நியனும் பரதேசியுமா இருக்கிறேன். இங்கிலீஷ்ல இந்த காரியம் எப்படி இருக்குன்னா, ஐ எம் a stranger and a foreigner. ஸ்ட்ரேஞ்சர்னா என்ன அர்த்தம்? முன்ன பின்ன அறிமுகமே இல்லாதவர்கள், முன்ன பின்ன பார்த்ததே இல்லை. 2வது ஃபாரினர் அப்படின்னா நான் வேற ஒரு தேசத்தை சேர்ந்தவங்க, நான் இந்த தேசத்துல என் மனைவியை அடக்கம் பண்றதுக்காக வந்த ஒரு ஃபாரினர் அப்படி சொல்றாரு. அப்போ இந்த 2 வார்த்தைகளையும் வைத்து நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாய் ஆபிரகாம் இந்த சாராள் மரிக்கும் பொழுது சாராளோடு எபிரோன் தேசத்தில் இல்லை, அவன் பியர்ஷெபாவில் தான் இருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த ஆபிரகாம் இந்த ஏத்தின் புத்திரரோட பேசும் பொழுது முக்கியமான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை வாசிக்கலாம். 4வது வசனம். நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் இருக்கிற இந்த பிரேதம் என் கண் முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ணுவதற்கு உங்களிடத்தில் எனக்கு சொந்தமாக ஒரு கல்லறை பூமியை தர வேண்டும் என்றான். ஆபிரகாம் சொன்ன விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்களா? அவன் எழும்பி சொல்கிறான், முதலாவது நான் அந்நியனும் பரதேசியுமாக இருக்கிறேன். ஓகே. 2வது அடுத்த சொல்கிறது காரியம், இந்த பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு இதை அடக்கம் செய்வதற்கு எனக்கு ஒரு கல்லறை தோட்டத்தை இல்லைன்னா கல்லறை பூமியை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார். சொந்த மனைவி இறந்து விட்டால் அவன் சொல்லுகிற காரியம் பாருங்க, மனைவியை அடக்கம் பண்ணுவதற்கு என்று சொல்லவில்லை. அவன் சொன்ன வார்த்தை
பிரேதம், இங்கிலீஷில் இருக்குன்னா பரி மை டெட், அதாவது மரித்து போன இந்த சடலத்தை, இந்த டெட் பாடியை அடக்கம் பண்ணுறதற்கு. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு வார்த்தையும் சொல்லுகிறான், இது என் கண்முன் இராதபடிக்கு. ஆபிரகாம் இந்த 2 வார்த்தைகளை பயன்படுத்த காரணம் என்ன? அவன் தாராளமாக என் மனைவியை அடக்கம் பண்ண எனக்கு ஒரு கல்லறை பூமியை கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொல்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக, ரொம்ப பெக்யூலியராக இருக்குது பாருங்களேன். அவன் சொல்லுகிற காரியம் இந்த பிரேதம், இரண்டாவது என் கண் முன் இராதபடிக்கு. இந்த ஆபிரகாமும் சாராலும் அநேக ஆண்டுகள் திருமணமாகி ஒன்றாக இசைந்து இணைந்து தேவ சித்தத்தின்படி அவர்கள் வாழ்ந்தவர்கள், நடந்தவர்கள். 75 வயதில் ஆபிரகாம் திடீரென்று சொல்லி பாபிலோனில் இருந்த தன்னுடைய வீட்டுக்கு வந்து, சாராலே யார் என்று தெரியாத ஒரு தேவன் நான் காண்பிக்கிற தேசத்திற்கு நீ போக வேண்டும் என்று சொல்லி அழைக்கிறார். உடனே பெட்டி படுக்கையெல்லாம் கலப்பு, எல்லாத்தையும் பேக் பண்ணு, உடனே நம்ம வீட்டை காலி பண்ணி தெரியாத ஒரு தேசத்துக்கு போகிறோன்னு சொன்ன உடனே அந்த தேவன் யார்? நிஜமாலுமே அவர் உங்ககிட்ட பேசினாரா? அவர் வந்து பேசினதை நீங்கள் எப்படி கவனிச்சிங்க? அவர் வந்து சொன்னதை நீங்கள் எப்படி நம்புறீங்க? இந்த மாதிரி எந்த கேள்வியும் கேட்காம ஆபிரகாமுக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படிந்து ஆபிரகாமுடைய வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து, சொந்த குடும்பம், சொந்த ஊர், தகப்பன் வீட்டை விட்டு ஆபிரகாம் மாத்திரம் வரவில்லை, சொந்த ஊரை விட்டு சாராலும் ஆபிரகாம் சொன்னதை நம்பி வருகிற அளவிற்கு அவர்களுக்குள்ள ஒரு அந்யோன்யமும் ஒரு ஐக்கியமும் ஒரு அன்பும் இருந்தது. அதற்கு பிறகு தேசத்தில் 2 பஞ்சங்கள் வந்தது. ஒரு பஞ்சம் எகிப்துக்கு போனாங்க, இன்னொரு பஞ்சம் வரும்போது அபிமலேக், கெரார் என்கிற ஒரு தேசத்தின் ராஜாவாகிய அபிமலேக் ஒரு இடத்துக்கு போனாங்க. 2 இடத்துக்கு போகும்போதும் ஆபிரகாம் சாராளை பார்த்து சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இந்த இடத்துக்கு போனா நீ அழகா இருக்க அப்படிங்கிற காரணத்தினால என்னை கொன்றுவாங்க, அதனால நீ என்னுடைய தங்கச்சி சகோதரி என்று சொல்லிவிடு என்று சொன்னோன்னே இதற்கும் எந்த மறுப்பும் சொல்லாம இந்த சாராள் 2 தடவை ஆபிரகாமுக்கு இந்த காரியத்தில் கீழ்ப்படிந்தாங்க. ஒருவேளை யோசிச்சு பாருங்க, நான் என் மனைவியை பார்த்து, ஏமா இன்னொரு தேசத்துக்கு போகிறோம், அங்கே வந்து நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்தா என்னை கொன்றுவாங்க, அதனால நீ என்னுடைய தங்கச்சின்னு சொல்லு அப்படின்னு சொன்னால் என் மனைவி என்னை பார்த்து என்ன சொல்லுவா? உனக்கெல்லாம் எதுக்குப்பா ஒரு கல்யாணம்? சொந்த மனைவியை காப்பாற்றுவதற்கு உனக்கு தைரியமும் பலனும் இல்லைனா நீ எல்லாம் ஒரு என்ன ஆம்பளைன்னு நிச்சயமாக எந்த பெண்ணாக இருந்தாலும் கேட்பா. ஆனால் சாராள் ஒரு தடவை இல்லை 2 தடவை இந்த காரியத்தை செய்து ஆபிரகாமுடைய ஜீவனை அவள் தப்புவித்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மாதிரி சாராளும் ஆபிரகாமும், இன்னும் சொல்லணும்னா சாராள் ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்து எந்த கேள்வியும் கேட்காம இசைந்து நடந்த அநேக சம்பவங்கள், அநேக உதாரணங்கள் வேதத்தில் இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட கணவன் மனைவியா இருந்த ஆபிரகாமும் சாராளும், சாராள் கடைசி நாட்களில் ஆபிரகாமை விட்டு பிரிந்து எபிரோன் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் அவள் மரித்ததற்கு பிறகுதான் ஆபிரகாம் வந்து என்று சொல்லி பார்த்தோம். சரி, வந்தாரு, புலம்பி அழுதாரு, அந்த சாராளுடைய சரளத்தை பார்த்து மற்றவங்க கிட்ட எங்க என் மனைவியை அடக்கம் பண்ணணும்னு சொல்றதுக்கு கூட அவருக்கு வாய் வரவில்லையா? தெரியாது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, இந்த சடலத்தை என் கண்முன் இராதபடிக்கு அடக்கம் செய்யும்படி அப்படின்னு சொல்றார். ஸோ இந்த காரியங்கள் எல்லாம் வைத்து பார்க்கும்போது ஏதோ ஒரு காரியம் நிச்சயமா இருக்குங்க. அதனால தான் இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறாங்க. அதனால தான் ஆபிரகாம் சாராளை பார்த்து என் மனைவியை அடக்கம் பண்ணணும்னு சொல்லாம இந்த சடலத்தை அடக்கம் பண்ணி இது என் கண்முன் இராதபடிக்கு அடக்கம் பண்ணணும்னு சொல்ற அளவுக்கு வார்த்தைகள் எல்லாம் மிக வித்தியாசமா இருக்கிறது என்று சொல்லி நீங்களும் நானும் இந்த வேத வசனத்தின் மூலமாய் புரிந்து கொள்கிறோம். அப்போ இது வரைக்கும் நம்ம கேள்விகள் மட்டும்தான் கேட்டுட்டு இருக்கோம். இத்தனை ஆண்டுகள் ஆபிரகாமும் சாராலும் எதை செய்தாலும் இணைந்து ஒன்றாக செய்தவர்கள். ஆனால் கடைசி நாட்களில் ஏன் பிரிந்திருந்தாங்க? இந்த மாதிரி இந்த எல்லா கேள்விகளையும் நாம ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தோம். ஆனால் இந்த கேள்விக்கு பதில் என்ன? இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதிலாக இருக்கிறது இந்த சம்பவங்களுக்கு நடுவே நடந்த ஒரே ஒரு முக்கியமான சம்பவம் மாத்திரமே. ஈசாக்கை பலி செலுத்தும்படியாய் ஆபிரகாம் மலைக்கு போயிட்டு மீண்டும் பெயர்ஷேபாக்கு வந்து அங்கேயே தங்கி விடுகிறார். அடுத்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், சாராள் பெயர்ஷேபாவில் அல்ல எபிரோனில் மரித்தாள். அப்போ இதோடைய அர்த்தம் என்ன? ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்தும்படி வீட்டில் இருந்து கிளம்பும்போது, அதாவது பெயர்ஷேபாவிலிருந்து கிளம்பும்போது சாராள் பெயர்ஷெபாவில் தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் திரும்ப வந்ததற்கு பிறகு அடுத்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம், சாராள் 127வது வயதில் எபிரோனில் மரித்தாள், பெயர்ஷெபாவில் அல்ல. அப்போது இதை வைத்து கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தோம்னா, இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு ஆபிரகாம் பலி செலுத்தாமல் இப்போ ஈசாக்கை கூட்டிகிட்டு வராரு. வீட்டில் பெரிய ஒரு பிரச்சனை நிச்சயமாய் நடந்திருக்க வேண்டும், பெரிய ஒரு பிரளயமே நடந்திருக்க வேண்டும். இத்தனை ஆண்டுகள் நீங்கள் சொன்ன பிரகாரம்
தான் நடந்தேன். இத்தனை ஆண்டுகள் நீங்கள் சொன்ன பிரகாரமே தங்கச்சியாக நடிக்கணும் நீங்கள் எல்லாம் பண்ண. ஆனால் ஆபிரகாமே இவ்வளவு ஆண்டுகள் கழித்து எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பிள்ளையாகிய ஈசாக்கையே உன்னுடைய தேவன் பலி செலுத்த சொன்னார் என்பதற்காக என்னுடைய குமாரனாகிய ஈசாக்கையே பலி செலுத்துகிற அளவுக்கு நீ என்னைக்கு துணிஞ்சிட்டியோ இதற்கு மேலே உன் கூட என்னால் வாழ முடியாது என்று சொல்லி இந்த சாராள் நிச்சயமாய் ஆபிரகாமை விட்டு பிரிந்திருக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த ஒரு காரியம், இந்த ஹாகாரையும் இஸ்மவேலையும் நீ தள்ளிவிட வேண்டும் இல்லை அனுப்பிவிட வேண்டும் என்று சொன்னாங்க இல்லையா, அந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிக விசனமாக இருந்தது, வேதனையாக இருந்தது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை அதை குறித்து கூட அவங்களுக்குள்ள வாக்குவாதமோ சண்டையோ பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். இப்போ சாராள் இந்த சம்பவத்திற்கு பிறகு என்ன சொல்லியிருப்பாங்க, ஓஹோ ஹாகாரையும் அவன் பிள்ளையையும் நான் நீ தள்ளிடணும் இல்லைன்னா அவங்களை அனுப்பிடணும்னு சொன்னதுனால என் பிள்ளையாகிய ஈசாக்கை நீ கொல்ல துணிஞ்சிட்டியா, அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை கூட இந்த வீட்டில் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அவங்களுக்குள்ள ஏன் எப்படிப்பட்ட ஒரு பிரிவினை, ஏன் சாராள் எபிரோனுக்கு போனாங்க, ஏன் மரிக்கும் போது ஆபிரகாம் அங்கே இல்லை என்று சொல்லி வேதம் எந்த ஒரு குறிப்பையுமே எந்த காரியங்களுமே அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு வேதத்தில் நமக்கு தெளிவாக இல்லை. ஆனால் நடந்த காரியங்கள் எல்லாம் வைத்து எழுதப்பட்டிருக்கிற வசனங்களை எல்லாம் வைத்து நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாய் சாராளுக்கு ஆபிரகாமின் மேல் ஈசாக்கை பலி செலுத்தும்படி போயிட்டு வந்ததற்கு பிறகு ஒரு பெரிய ஒரு வருத்தமும் பெரிய ஒரு கோபமும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அது நிமித்தம் கூட சாராள் ஆபிரகாமின் வீடு பேர்ஷெபால் இருக்கு இல்லையா, அங்கிருந்து நான் இனிமேல் உங்கள் கூட இருக்க மாட்டேன், நான் தனியாக போய் வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லி எபிரோனுக்கு போய் அநேக நாட்கள் அங்கே வாழ்ந்து அங்கே மரித்து விட்டார்கள். இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மன சோர்வாக ரொம்ப கோபமாக இருந்ததுனால கூட சாராள் மரித்ததற்கு பிறகு இந்த பிரேதம் என் கண்முன் இராதபடிக்குன்னு சொல்லியிருக்கலாம், மனைவின்னு சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஏன் அப்படின்னா அவருக்கும் கோபம் இருந்திருக்கும் இல்லையா, ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு தான் நான் செஞ்சேன், ஆனால் இதை புரிஞ்சுக்காம என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாலே என்கிற ஒரு கோபம் ஆபிரகாமுக்கும் இருந்திருக்கலாம். அப்ப இந்த பைபிள் ஸ்டடியிலிருந்து ஒரு காரியத்தை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ளலாம். ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்ததுனால, ஆபிரகாம் தேவனை முற்றிலுமாய் நம்பினதுனால, ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்ததுனால அவன் தன்னுடைய ஏக சுதனாகிய ஒரே குமாரனாகிய ஈசாக்கை பலி செலுத்தும்படியாய் தன்னை மாத்திரமல்ல தன்னுடைய குடும்பத்தையும் முற்றிலுமாய் அர்ப்பணித்தபடியால் தன்னுடைய குடும்பத்தில் பெரிய ஒரு பிரளயமே உண்டாகி பெரிய ஒரு பிரச்சனை உண்டாகி அதன் நிமித்தம் அவன் குடும்பம் பிரிந்திருக்கலாம் என்று சொல்லி வேத வல்லுநர்களும் ரபிமார்களும் சொல்லுகிறார்கள். அதற்கு ஆதாரமாக அதை சப்போர்ட் பண்ற விதமாய் ஒரு சில வசனங்களை மாத்திரம் நாம் இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். சோ ஒரு மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு எந்த அளவுக்கு அவன் தன்னையும் தன் குடும்பத்தையும் தியாகமாய் கர்த்தருக்கென்று அவன் வைத்தான் என்று சொல்லி இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து அவன் கர்த்தர் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை நாம் பார்க்கிறோம். சோ இன்றைக்கு ஆபிரகாமை போல நீங்களும் ஒருவேளை உண்மையா கர்த்தரை தேடுகிறவர்களாய் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கலாம். அதன் நிமித்தம் அநேக பிரச்சனைகளும் போராட்டங்களும் உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தில் ஏன் உங்க வேலை ஸ்தலத்தில் கூட இருக்கலாம். ஆனால் எந்த பிரச்சனை வந்தாலும் ஆபிரகாமை கடைசி வரைக்கும் கர்த்தர் கைவிடாமல் அவனை நடத்தினது போல உங்களையும் என்னையும் அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை கைவிடாமல் நடத்த அவர் உண்மையுள்ளவராய் போதுமானவராய் இருக்கிறார். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. தொடர்ந்து இணைந்திருங்கள். வருகிற நாட்களில் இன்னும் ஒரு சில காரியங்களோடு நாம் இணைவோம். பிரைஸ் தி லார்ட்.